வணக்கம். இன்றைய பதிவில் 20,00,000 கடன் இருந்தாலும் எளிதாக மீள மிக எளிய பரிகாரம். இதுதான் இன்றைக்கி டாபிக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அது கடன் கொடுக்கவே போயிடும். திருப்பியும் கடன் வாங்குவாங்க. இந்த மாதிரியே சூழ்நிலை ஏற்பட்டுகிட்டே இருக்கும். சில பேர் நகைக்கடன், எல்லாம் இருக்கிற நகை எல்லாமே நகைக்கடன்லேயே போயிடும். ஒரு குண்டுமணி கூட திருப்பவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காண்றதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இதை நீங்கள் செய்து கண்டிப்பாக பயனடைவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க அந்த பதிவுக்குள்ளே போகலாம். இது ரொம்ப எளிய ஒரு பரிகாரம் தான். இதுக்கு ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு தேவை நமக்கு. ஏற்கனவே உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு இருந்தாலும் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விளக்கு வாங்கிக்கோங்க. அது பித்தளை விளக்காக இருக்கலாம், இல்லை வெள்ளி விளக்காக இருக்கலாம். உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் அந்த விளக்கில் பார்த்து வாங்கணும். அந்த அரும்பு மாதிரி இருக்கும்ல, அது எப்பயுமே ஒற்றைப்படையில் இருக்கா அப்படின்னு கவுண்ட் பண்ணி, எதுவுமே நல்லா ஒரு சீரான ஒரு விளக்காக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பூஜைக்கு வேறு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை தண்டு திரி. அந்த திரி நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நெய். இது 3 தான் இதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. பூஜை அறையில் மாக்கோலம், மாவினால் கொண்ட கோலம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டில் இந்த வாங்கின காமாட்சி அம்மன் விளக்குக்கு குங்குமம், சந்தனம் எல்லாமே இட்டு அதை அந்த தட்டு மேலே கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி அது மேலே இந்த விளக்கு வச்சு விளக்குக்குள்ளே திரி நெய்யெல்லாம் போட்டு விளக்கேற்றிடலாம். இது ஒரு எளிய பரிகாரம் தான். இதை எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, காலையில் 6 மணிக்கு முன்னாடியே பண்ணிடணும். இது டெய்லி ஒரு 48 நாளைக்கு இதை தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். காலையில் 6 மணிக்கு முன்னாடியே பண்ணிடணும். அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கி நீங்கள் 6 மணிக்குள்ளே எப்போனாலும் பண்ணிடலாம். 48 நாள் கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுங்கள். இது நீங்கள் மாத விளக்கு அந்த டயத்தில் வீட்டில் இருக்க வேறு யாராச்சும் கூட அதை தொடர்ந்து பண்ணலாம். அதனால எந்த தப்பும் கிடையாது. இப்போ பூஜை அறையில் காலையில் பூஜை அறையில் இருக்க சாமி படத்துக்கு எல்லாமே பொட்டு வச்சுட்டு பூ எல்லாமே போட்டுட்டு, அதுக்கப்புறம் கோலம் போட்டு அது மேலே இந்த தட்டை வச்சுட்டு, நீங்கள் வடக்கு பார்த்து அமர்ந்து அந்த தீப ஒளியில் இந்த மாதிரி என்னோடய கடன் எல்லாமே தீர்ந்துருச்சு, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு, நான் இவங்ககிட்ட வாங்கின கடன் எல்லாத்தையுமே இப்போ நான் அடைச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற உங்கள் வேலையை செய்ய தொடங்கிடலாம். அவ்வளோதான். சின்ன ஒரு எளிய பரிகாரம் தான். இதை நான் சொன்ன அந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும் பண்ணுற மாதிரி கரெக்டாக பார்த்து பண்ணி பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.